ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஹெல்த்தியான டேஸ்டியான பாசிப்பருப்பு புட்டு தான் செய்ய போகிறோம். எப்போவுமே அரிசி புட்டு, ராகி புட்டு அது மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி பாசிப்பருப்பு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 150 கிராம் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதை ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கலாம். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய விடாதீங்க. ஏன்னா மாவு ஊறி இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கொழகொழப்பு தன்மை இருக்கும். அதுவே கொழகொழப்பாக இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும். தண்ணி கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். அதே பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க. அரைச்ச மாவு நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப குறைவான குவான்டிட்டிங்கிறதால ஒரு தட்டிலே ஊற்றி ஒரு கடாயிலே ஸ்டீமில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் நம்ம குக்கரில் பாட்டம் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் மேலே ஒரு சின்ன டப்பா மூடி வச்சுருக்கேன். எதுக்காகன்னா, நம்ம தண்ணி நல்லா கொதிக்கும் போது தண்ணி மேலெல்லாம் தெறிக்கும். அந்த மாவில் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுங்கிறதுக்காக இன்னொரு மூடியை வச்சு மேலே வச்சுருக்கேன். மூடி வச்சிடலாங்க. ஒரு 12லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இது இட்லி வேகிற மாதிரி தான் நல்லா வெந்துடும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாவே தெரியும். நல்லா பபிள்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் நைஃபோ இல்லை ஒரு குச்சியோ விட்டு பார்த்தா தெரியும். கை தொட்டோம்னாலே நமக்கு கையில் ஒட்டாமல் இருந்தால் நல்லா வெந்து இருக்க மாதிரி. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது. நம்ம இதில் உப்பெல்லாம் எதுவும் சேர்த்து அரைக்கலை, அப்படியே தான் அரைச்சிருக்கோம். இப்போ அதை எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் ஊற்றி இருந்தால் கட் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து உதுத்துருக்கலாம். இப்போ நம்ம அப்படியே உதுக்க முடியாதுன்றதுக்காக கட் பண்ணிவிட்டு உதுத்து எடுத்துருக்கேன். இதுவுமே நமக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் நல்லா உதுத்து மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, டைம் இல்லைங்கிறதால உடனே அப்படியே செஞ்சு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விடாதீங்க. ஒரு 2-3 பல்ஸ் விட்டிங்கன்னா போதும். நல்லா உதிரியாக வந்துடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது தான் நல்லா உதிரி உதிரியாக இது கொஞ்சம் கொழகொழப்பு தன்மையாக தான் இருக்கும். நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் நேரம் உடச்சி விட்டுக்கலாம். நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இது. நம்ம இதுவே காரப்புட்டு மாதிரி செஞ்சோம்னா நைட் டின்னர் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு கடாயில் 2 இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் முந்திரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15-20 முந்திரி கிட்ட. அந்த முந்திரி ஒரு பொன்னிறமாக லேசாக வறுத்துக்கோங்க. அதிலே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் துருவலும் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2-3 செகண்ட் அளவுக்கு போதும். இப்போ உதுத்து வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு புட்டை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக வர அளவுக்கு. நெய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் விட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை பனை வெல்லம் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். வெல்லம் கூட கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக நறுக்கி அப்படியே சேர்த்து இறக்கிடலாங்க. நான் இன்றைக்கி சர்க்கரை தான் போட்டேன். சர்க்கரை போட்டு ரொம்ப நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கிளறி விட்டால் மட்டும் போதும். ஹெல்த்தியான பாசிப்பருப்பு புட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.